ஓம் சாந்தி. நாம் அகங்காரமற்ற ஆத்மா. நாம் சிவசக்தி இணைந்த ரூபமாக இருக்கும் ஆத்மா. நாம் சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுகின்ற ஆத்மா. நம்முடைய இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிராமணர்களாகிய நாம் தான் ஞானம் நிறைந்தவர்கள். நாம் ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை தெரிந்திருக்கின்றோம். நாம் ஆன்மீக தொழிலில் மட்டுமே ஈடுபடுகின்றோம். எந்த அளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் மனம் தானாகவே விடுபட்டு கொண்டே செல்கின்றது. ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டு விடுகின்றோம். ஆன்மீக சேவையின் கூடவே குடும்பத்தையும் பாதுகாக்கின்றோம். தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம்தான் நமக்கு சத்கதி ஏற்படுகின்றது. விஞ்ஞானம் என்பது ஆத்ம அபிமானியாக ஆவதாகும் மற்றும் நினைவு யாத்திரையில் இருப்பதாகும். ஞானம் என்பது சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதாகும். நாம் இப்போது சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம். இப்போது நம்மை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆக்கியிருக்கின்றார். இப்போது நாம் பக்தியிலிருந்து ஞானத்திற்கு சத்கதிக்காக வந்திருக்கின்றோம். சத்தியயுகம்தான் சத்கதி ஆகும். நாம் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை அடைகின்றோம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான வழியை சொல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கூறுகின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது பகவானின் கட்டளையாகும். இப்போது நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இப்போது நாம் தந்தையினுடைய வழிப்படி நடக்கின்றோம். தந்தைதான் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார். தந்தை எப்போதுமே நிராகாரமானவராக இருக்கின்றார். பரந்தாமத்தில் இருக்கின்றார். தந்தை தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்து விட்டு பிறகு சென்று விடுகின்றார். நமக்கு ஒன்று
லௌகீக தந்தை மற்றொருவர் பரலோகீக தந்தை ஆவார். நாம் உள்நோக்கு முகமுடையவராகி தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்போது நமக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. எனவே அவருடைய வழிப்படி செல்கின்றோம். பிராமணர்கள் நாம் எப்போது இறுதி நிலை அடைகின்றோமோ அப்போது ருத்ரமாலை உருவாகின்றது. பிறகு நாம் விஷ்ணு மாலையில் செல்கின்றோம். மாலையில் வருவதற்காக நினைவு யாத்திரையில் நாம் இருக்கின்றோம். தந்தை படைப்பிற்கு எஜமானனாக ஆவதில்லை. நாம் தான் இந்த படைப்பினுடைய எஜமானர்களாக ஆகின்றோம். இப்போது தந்தை அனைத்து வேத சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை நமக்கு கூறுகின்றார். இப்போது நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தந்தையை நினைவு செய்வதற்கான கவலை மட்டுமே இருக்கின்றது. நினைவின் மூலம்தான் பாவங்கள் பஸ்பமாகின்றது. நமக்கு ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அழிவற்ற மருத்துவரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வழி கேட்கின்றோம். சிவனோடு நாம் இணைந்து மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புகின்றோம். தினமும் அமிர்த வேளையில் விதவிதமான சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நீருற்று போல் ஆத்மாக்கள் மீது தண்ணீர் தெளிக்கின்றோம். எண்ணம் என்ற தானியங்கி சுவிட்சை மட்டும் ஆன் செய்கின்றோம். அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான விருத்திகளின் துர்நாற்றம் என்ன உள்ளதோ அது சமாப்தியாகி விடுகின்றது. எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அவ்வளவு நேரம் ஆன்மீக தொழிலை செய்கின்றோம். ஆன்மீக தொழிலின் சம்ஸ்காரத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். எப்படி தந்தைக்கு அகங்காரம் இல்லையோ அதுபோல் அகங்காரம் இல்லாதவர்களாக நாம் ஆகின்றோம். மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி இணைந்த ரூப ஆத்மா நாம். சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.